குரு. நம்ம மகேந்திரன் தம்பி இன்னைக்கு பார்க்க போறோம். அவர் நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க. திருமூலத்துல வந்து பல அற்புதமான கருத்துக்களை நம்மளோட பகிர்ந்துருக்காங்க. அந்த பல புத்தகங்களை பத்தி நம்ம கூட ஷேர் பண்ணிக்காங்க ஒரு கருத்துக்களை. இன்னைக்கு நம்ம பார்க்க போற புத்தகம் வந்து ஒளி உள்ள இடத்தில் பரமஹம்ச யோகானந்தர் எழுதின ஒரு அற்புதமான புத்தகம். பரமஹம்ச யோகானந்தர் சாமிஜி வந்து பல அற்புதமான புத்தகங்கள் இருக்காங்க. அதுல முக்கியமா ஒரு யோகியின் சேஸ் எழுதிய புத்தகம் ரொம்ப அற்புதமான புத்தகம். எல்லாரும் கண்டிப்பா வாங்கி படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். கண்டிப்பா நீங்க படிச்சீங்கன்னாவே உங்க வாழ்க்கையில் கண்டிப்பா ஒரு மேம்பாடு கிடைக்கும். அது ஒரு அற்புதமான புத்தகம். அதுக்கு அடுத்து முக்கியமான புத்தகங்கள் பல புத்தகங்கள் இருந்தாலும் அது ஒரு முக்கியமான புத்தகம் ஒளி உள்ள இடத்தில். குட்டி குட்டி நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுவது குட்டி குட்டி வரிகள்ல சொல்லியிருப்பார். சின்ன சின்ன வார்த்தைகள் 2 வார்த்தை 3 வார்த்தை இல்ல. ஒரே வார்த்தை சொல்லணும்னா ஒளி உள்ள இடத்தில் இருள் இருக்காது. ஏன்னா அந்த வெளிச்சம் வந்து நம்ம வாழ்க்கையை ஒரு பயங்கரமா ஏற்படுத்தும். அந்த வகையில அந்த புத்தகத்துல ஒரு சில முக்கியமான கருத்துக்களை நம்ம மகேந்திரன் தம்பி நம்மளோட பகிர்ந்துருக்காரு. வாங்க பார்ப்போம். எனக்கு இந்த புத்தகத்தோட அந்த தலைப்பே ரொம்ப பிடிக்கும். என்னன்னா, ஒளி உள்ள இடத்தில்னு போட்டிருப்பாங்க. பின்னாடி வந்து ஒளி உள்ள இடத்தில் இருள் இருக்க இயலாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இந்த இடத்துல இருள் இருக்கு. இந்த லைட் வெளிச்சத்தை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல இருள் இருக்கு. பட் இந்த லைட் வெளிச்சம் இருக்கிறதுனால அந்த இருள் தெரியாம வெளிச்சம் மட்டும் நம்மளால பார்க்க முடியுது. ஆனா இந்த வெளிச்சத்துக்குள்ளதான் அந்த இருள் இருக்குது. ஸோ அந்த இருளை போக்கக்கூடிய தன்மை ஒரு ஒளிக்கு இருக்கு. அதுவே நம்மளுடைய வாழ்க்கையில அந்த ஒளி எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஆத்ம ஒளி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆத்ம ஒளி அப்படின்றது அறிவின் தன்மையோட இணைஞ்சிருக்கணும். அந்த ஆத்மாவின் தன்மை என்ன அப்படின்றத இந்த புத்தகத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு வரிகளை படிக்கும்போது நான் பின்னாடி இந்த வீடியோலயே சொல்றேன். இப்போ அந்த அறிவு அப்படின்றது நம்ம கிட்ட இருக்கும்போது என்ன நடக்கும்னா, அறியாமை என்னும் இருள் அப்படின்றது இருக்காது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இங்க நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்ப நாம வந்து மிகப்பெரிய அறியாமையில பயணப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா தான் அப்படின்ற ஒரு அகந்தையில தான் நம்ம வந்து வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கோம். கர்மத்தின் தன்மையை சேர்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப நான் அப்படின்ற ஒரு நிலையில பயணப்படும் போது ஆத்மா அப்படிங்கிற நிலை வேறு. எல்லாத்தையும் ஒன்னா பார்க்கக்கூடிய சமமா பார்க்கக்கூடிய தன்மை கொண்டது. பட் நான் எனது அப்படின்ற தனிப்பட்ட நிலையில இருக்கும்போது இந்த கர்மத்தின் தன்மை கணம் அப்படின்றது கூடுறதா சொல்றாங்க மகான்களும் மகரிஷிகளும் சித்தர்களும். சோ இந்த கர்மத்தின் அடிப்படை அப்படின்றது ஒரு மாயையின் வசத்துல சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கு. மாயை அப்படின்னா என்னன்னா, நிலை இல்லாத ஒண்ண நிலைன்னு நினைச்சு இங்க வாழ்ந்துகிட்டு இருக்க வாழ்க்கையில ஓட்டமா ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப இந்த வாழ்க்கை அப்படின்றது பிறந்திருக்கும். பிறந்ததுக்கு சொந்தமான ஒரு விஷயம் எதுன்னு கேட்டீங்கன்னா இறப்புன்னு சொல்லுவாங்க. இந்த பிறப்பு இறப்புக்கு இடைப்பட்ட ஒரு காலத்தை தான் நாம வந்து நம்மளுடைய வாழ்க்கையா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த வாழ்க்கை எதற்காகனா, இந்த பிறப்பை எடுத்து இறப்பை நோக்கி பயணப்படுதுல, இதுல அந்த இறப்புக்கு தேவையான ஒரு விஷயத்த சேர்க்கறதுக்காக தான். இந்த இறப்பு அப்படின்றது இறைவனோட இணைவதற்கான ஒரு வழிப்பாதை அமையணுமே ஒழிய இம்சைக்காகவும் இன்னலுக்காகவும் இருக்கக்கூடாதுன்றத மகான்கள் நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம ஒவ்வொருத்தரும் பிறந்திருக்கோம். சாகும் தருவாயிலையும் நம்ம அனுபவத்துல பார்த்திருப்போம் நிறைய பேர்த்த. அவங்க வந்து ஜாலியா சந்தோஷமா டாடா இவ்வளவு நாள் இருந்தேன், வாழ்ந்துட்டு ரொம்ப அமைதியோட ஆனந்தமா போறேன் அப்படின்னு டாடா காமிச்சிட்டு போறாங்களா, இல்ல வேதனைக்கு உட்பட்டு இம்சைக்கு உட்பட்டு போய்கிட்டு இருக்காங்களா? நம்ம நடப்பு வாழ்க்கையில பார்க்கும்போது வேதனைக்கு உட்பட்டு என்னடா இவ்வளவு நாள் வாழ்ந்தோம், என்ன பண்றோம்னு தெரியல, திடீர்னு இங்க இருந்து போற மாட்டோம் ஒரு சூழல் வந்துருச்சேன்ற ஒரு தவதாயப்பட்டு போகக்கூடிய தன்மையில தான் இருக்காங்க. அதுக்காக இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்படல அப்படின்றதான். அப்படி இறக்கும் தருவாயில ஜாலியா சந்தோஷமா இறப்ப வரவேற்று போனவங்க எல்லாம் நம்ம எப்படி பாக்குறோம்? சித்தர்களாவும் மகான்களாவும் பாக்குறோம். அப்படிப்பட்ட ஒரு மகான் தான் பரமஹம்ச யோகானந்தர். அவரு அந்த நிலையை எல்லாரும் அடையணும் அப்படின்றதுக்காக அவருடைய வாழ்க்கை அனுபவங்கள்ல இருந்து கொடுத்துட்டு போன ஒரு புத்தகம் தான் இந்த ஒளி உள்ள இடத்தில் அப்படின்றது. இதுல வரக்கூடிய வாசகங்கள்லாம் உண்மையிலேயே உங்களுடைய வாழ்க்கை தேடுதலுக்கு ஒரு அற்புதமான பதிலளிக்கக்கூடிய தன்மையில இருக்கு அப்படின்றது என்னுடைய அனுபவத்துல நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இப்ப இந்த ஆத்ம உணர்வு அப்படின்றத நான் முன்ன சொல்லியிருந்தேன். இது நம்ம கிட்ட எப்படி இருக்கணும்னா, அறிவுன்றது கண்டிப்பா எல்லாத்துக்கிட்டையுமே இப்ப வாழும் காலத்துல ரொம்பவே ஓங்கி இருக்கு. அதுவும் இந்த நவீன உலகத்துல அது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் அதோட இணையாம ஒண்ணு இருக்கு. அதுதான் ஆத்ம உணர்வும்பாங்க. அந்த ஆத்ம உணர்வுன்றது அமைதியின் தன்மையா இருக்கு அப்படின்றத எல்லா இடங்கள்லயும் பார்க்க முடியும் மகான்கள் சொல்லக்கூடிய விஷயத்துல. இதுல வந்து ஒரு வாசகம் என்னால படிக்க முடியுது. எந்தையே உனது பரந்தகன்ற மகா சமுத்திரத்தில் நான் இணைவதற்கு எனது வாழ்க்கையின் சின்னஞ்சிறு அலைகளின் எல்லைகளை உடைத்தெளிவாயாக அப்படின்னு போட்டிருக்காங்க. இதை படிக்கும்போது ரொம்ப அற்புதமா ஒரு உணர்வுக்கு
உந்தப்பட்டு அதுக்குள்ள என்னால பயணப்பட முடிஞ்சுச்சு. திரும்பவும் ஒருக்கா படிக்கிறேன். "எந்தையே உனது பரந்தகன்ற மகா சமுத்திரத்தில் நான் இணைவதற்கு எனது வாழ்க்கையின் சின்னஞ்சிறு அலைகளின் எல்லைகளை உடைத்தெறிவாயாக." அப்படின்னு யாரு கேட்டிருக்கா? பரமஹம்சர் இந்த இறைவன் இயற்கை கிட்ட, இறைவன்கிட்ட கேட்டிருக்காரு. அப்ப நாம இங்க சின்னஞ்சிறு எல்லைகளா எதுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னம்னா, அந்த நான் அப்படின்ற அந்த ஒரு அறியாமை என்னும் இருள் சொன்னேன் பாரு. அந்த நானுங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு எல்லைக்குட்பட்ட தன்மை. இங்க வந்து எல்லைகளை உடைத்தெறி அப்படின்னா, எல்லைகளுக்கு உட்பட்ட ஒரு நிலை என்ன இருக்குன்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க கத்துக்கணும் நம்மளுடைய வாழ்க்கையில. ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்ந்த வாழ்க்கையில எத நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம்? நம்ம பணம், பொருளாதாரம் அப்படின்னு சொன்னா உண்மை. இது நிலை இல்லாத ஒண்ணு. இது எல்லாமே ஒரு எல்லைக்கு உட்பட்ட நிலைதான். உறவா இருந்தாலும் சரி, மற்ற உடைமைகளா இருந்தாலும் சரி. பட் பொருளாதாரத்தை நோக்கி. எல்லைகள் அற்ற நிலை அப்படிங்கிறது இதுல இன்னும் ஊடுருவி போகணும். வெளிப்புறத்த சொல்லல. இங்க மகான் எத சொல்ல வர்றாரு அப்படின்னா, எல்லைகளுக்கு உட்பட்ட ஒரு நிலைனா, நான் அப்படின்ற ஒரு நிலையே அது உணர்வுக்கு உட்பட்டதுதான். என் உடம்புன்ற ஒரு எல்லைக்குள்ளதான் நாம சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கோம். பட் அந்த உடம்ப பயன்படுத்தி தான் இங்க உடைமைகளை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம். அது வேற புறத்துல. பட் அகத்துக்கு போனாலும், இப்ப நீங்க யாருன்னு கேட்டா யார சொல்லுவோம்? யாரு சொல்லுவோம்? நான் வந்து பேரு இறைவனின் குழந்தை நான் சொல்லப் போறோம். பேரு எங்க வந்தோம் என்னன்னு சொல்ல போறோம். சோ நம்மளுடைய தன்மை நமக்கு தெரியல. நம்மகிட்ட இருக்கக்கூடிய இயக்கம் நமக்கு தெரியல. நாம இந்த உடல் இயக்கத்தை ஊடுருவி பார்த்தா கூட, இந்த உடல்ல நடக்கக்கூடிய கோடிக்கணக்கான இயக்கங்கள் எல்லையற்ற நிலையில நடந்துகிட்டு இருக்கு. எல்லையற்ற ஒரு தன்மையில நடந்துகிட்டு இருக்கு. அது கூட நமக்கு தெரியல. நாம இந்த உடல் தொட்டு, இந்த உடல் சம்பந்தப்பட்ட ஒரு அடையாளத்தை தான் நாம நினைச்சுட்டு இருக்கோம். அதுதான் மிகப்பெரிய எல்லை. கண்டிப்பா. மனதின் நினைவகம்னு சொல்லுவாங்க. நான் இன்னாரோட பிள்ளை, இன்னாரோட பையன், இந்த வேலை பார்க்கிறவன், இந்த பெயர் கொண்டவன்னு இங்க வந்த இடத்துல கிடைச்ச உடைமைகள். உடைமைகள்னா நான் புறத்துல சொல்ல வரல. புறம்ங்கிறது இன்னும் மோசமானது. ஒரு காரையோ, பங்களாவையோ, இல்ல உறவுகளையோ அது வந்து வேஸ்ட். ஃபர்ஸ்ட் இங்கேயே உடைமைகள் இருக்கு. ஏன்னா பிறக்கும்போது நாம கொண்டு வந்த உடைமைகள் இந்த உடல். இந்த உடல் அப்படின்றத உண்மையா உணர்ந்திருக்கோமானா கிடையவே கிடையாது. எல்லைக்குட்பட்ட ஒரு தன்மையில தான் நாம உணர்ந்திருக்கோம். எப்படின்னா, இந்த உடலை தொட்டு உடல்ல இயங்கக்கூடிய உயிரின் இயக்கத்தை தொட்டு உருவாகக்கூடிய மனதின் எல்லைகள், எண்ணங்களின் எல்லைகளுக்குள்ள சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கோம். நான் அப்படிங்கிறது மகேந்திரன்னு தெரியும். ஐயாக்கு பேர் லட்சுமி என்னது? நாராயணன். லட்சுமி நாராயணன் அப்படின்ற ஒரு அந்த ஒரு எல்லைக்குள்ளதான் அவரு இருக்கு. நான் மகேந்திரன்ற அந்த எல்லைக்குள்ளதான் இருக்கேன். இத ஃபர்ஸ்ட் உடைச்செறியணும். இந்த மனம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் இந்த உடலை உணரணும். இந்த உடலுக்குள்ள இயங்கிக்கிட்டு இருக்க இயக்கங்களை உணரணும். இப்படி உணரும் போது இந்த உடல், மனம், உயிர் இந்த மூணையும் இயக்கிக்கிட்டு இருக்க ஒரு சக்தியின் தன்மைய அவங்களால உணர முடியும். அந்த இறைவனின் தன்மை ஆத்ம உணர்வா இங்க பறந்து விரிஞ்சு அந்த ஃபர்ஸ்ட் வரியில வருது பாருங்க. எந்தையே உனது பரந்தகன்ற மகா சமுத்திரத்தில். இந்த உடல் மகா சமுத்திர அளவுக்கு பறந்து விரிஞ்சிருக்கானா கிடையாது. இந்த மனம் அப்படின்ற ஒரு ஆற்றல் இருக்குல்ல, அது இந்த நிமிஷம் நான் இங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது என் வீடு 30 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கக்கூடிய எங்க அம்மாவை நினைக்க முடியும். அந்த அளவுக்கு அகலக்கூடிய தன்மை கொண்டது. பட் அதை அகல விடுறோமா அப்படின்னா கிடையாது. எண்ணங்களுக்குள்ள அடக்கி வச்சிருக்கு. இப்படிப்பட்ட வாழ்க்கைய ஃபர்ஸ்ட் உடைச்செறியனா அது நம்மளால முடியாது. அதுவும் இறைவன் தான் செய்யணும். இந்த இயற்கை தான் செய்யணும். நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஏகாந்த தன்மை தான் செய்யணும் அப்படின்றதுக்காக தான் அவர்கிட்ட அந்த ஒரு தன்மை கிட்ட அவர் வந்து கேட்டிருக்காரு. சின்னஞ்சிறு. ஏன்னா பலவித சின்னஞ்சிறு எண்ணங்களுக்குள்ள நாம சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கோம். எண்ணங்களின் அலைகள். அதாவது எண்ணங்கள்ன்ற வார்த்தை இங்க சொல்லப்படல. சின்னஞ்சிறு அலைகளின் எல்லைகளை உடைத்தெறிவாயாக. ஏன்னா மனம் அப்படின்னாவே அலைச்சுழல் தான். நாம வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த வாழ்க்கையில இந்த மனதின் தன்மை அப்படின்றது பீட்டான்னு சொல்லுவாங்க விஞ்ஞானத்துல கூட. பீட்டா, ஆல்பா, தீட்டா, டெல்டான்னு சொல்லுவாங்க. தூங்கக்கூடிய நிலை, எண்ணங்களற்ற நிலை ஆல்பாமாங்க. அப்ப அலைச்சுழலை வச்சுதான் இங்க வந்து அலைகளின் எல்லைகளை, அலைகளின் எல்லைகளுக்குள்ள இருக்கிறத உடைச்சு எரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாம வந்து பயணத்துக்கே தயாராகும் அப்படின்ற ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட் 13வது பக்கத்துல என்னால பார்க்க முடிஞ்சுச்சு. இன்னும் வந்து எவ்வளவோ பக்கங்கள் இருக்கு. இத பத்தி நான் இன்னும் பேசணும்னாலும் ஒரு நாள் முழுக்க பேசுற அளவுக்கு உணர்வுகள் ஊடுருவி போகுது. ஆக்சுவலா இத படிக்கும்போது இதுல நாம நமக்குள்ள பயணப்பட கத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா, நிச்சயமா நாம மிகப்பெரிய ஒரு உன்னதத்தையும், உயர்ந்த ஒரு மகத்துவமான ஒரு நிலையையும் அடைய முடியும் அப்படின்றத நான் உறுதிப்பட சொல்லிக்கிறேன். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற புத்தகங்கள்லாம் ரொம்ப அபூர்வம். ஏன்னா திருக்குறள் கூட ஒரு திருக்குறள் சொல்லும். மனிதனுக்கும் விலங்குக்கும் உள்ள வித்தியாசம் என்ன?
அப்படின்னு ஒரு இடத்துல கேட்கும்போது, மனிதனுக்கும் விலங்குக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, மனிதர்கள் புக் படிப்பாங்க. விலங்குகள் புக்கா படிக்க முடியாது. மத்த எல்லா விஷயத்த கூட அது செய்ய முயற்சி பண்ணும். இப்ப நெறைய ரீல்ஸ்ல கூட பார்க்க முடியுது. கடைக்கெல்லாம் போய் ஜாமான் வாங்கிட்டு வருது. காசெல்லாம் கரெக்ட்டா குடுத்துட்டு மீதிய சில்லறையா வாங்கிட்டு வந்து குடுக்குது. ஆனா புத்தகத்த படிக்க முடியுமான்னா, படிக்க முடியாது அதுனால. படிக்கக்கூடிய தன்மை கொண்டவர்கள் நாம மட்டும் தான். இத படிச்சா மட்டும் தான் நாம மனிதர்கள். இல்ல அப்டின்னா இன்னும் நம்ம வந்து மனித நிலை மனிதனா பிறந்து மனித நிலையை எட்டாம இருக்கோம் அப்படின்றது போல ஒரு திருக்குறள் சொல்லுது. சோ புத்தகங்கள படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா அந்த புத்தகங்கள் நம்மளையே நமக்கு காட்டிக் கொடுக்கக்கூடிய தன்மை கொண்டது அப்படின்றத சொல்லி, நான் இந்த வீடியோவ நிறைவு செஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மிக்க நன்றி தம்பி. ரொம்ப அற்புதமா சொன்னாங்க இந்த புத்தகத்த பத்தி. சப்போஸ் இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு பக்கத்திலேயே எல்லா ஊர்லயும் தியான மையம், தியான மையம் இருக்கும். அங்கேயும் கிடைக்கும். அப்புறம் பாப்புலரான புத்தக கடையிலயும் கண்டிப்பா கிடைக்கும். அது சப்போஸ் உங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லுங்க. நம்ம ஏற்காடு இயற்கை அங்காடியில பரமஹம்ச யோகானந்த சுவாமிஜி எழுதின அத்தனை புத்தகங்களும் நம்மட்ட இருக்கு. உங்களுக்கு நான் உடனே நீங்க கேட்ட உடனே கொரியர்ல நான் உடனே அனுப்பி வச்சுருவேன். வீட்டுக்கே வந்துரும். ஏன்னா இது மாரி தம்பி சொன்ன மாரி, நம்ம வாசிக்கும் தன்மை மிகவே குறைஞ்சிட்டே வருது. ஆ இப்ப நம்ம 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய லெவல்ல குறைஞ்சிட்டு வருது. வாசிக்காத தன்மை குறைய குறைய மனித தன்மை இழந்துட்டு சமுதாயத்துல பல சட்டச்சிக்கல்கள், பல பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணமே நம்ம புத்தகம் வாசிக்கிறது ஆழமான புத்தகங்கள் வாசிக்கிறது இல்ல. அத பத்தி தெரிஞ்சுக்கிறது இல்ல. அதான் காரணமா இருக்கு. அதனால நீங்களும் வாசிங்க. உங்க குழந்தைகளுக்கும் வாசிக்கிற தன்மைய பழக்குங்க. ரொம்ப நன்றி. ஜெய் குரு. வெரி குட்.